பார்ட் 4 வீடியோவில் வந்து டீ ஃபேக்ட்ரி பார்த்துருப்போம். இது பார்ட் 5. நெக்ஸ்ட் அதே காம்பவுண்ட்குள்ளே இருக்கிற சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் வந்திருக்கோம். உள்ளே என்ட்ரி ஆனதுமே சாக்லேட்ஸ் கொடுத்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் நினச்சேன் சாக்லேட் மேக் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அது எதுவுமே இல்லை. சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணி ஒரு மோல்டில் போட்டு அதுக்கடுத்தது ஒரு மிஷினில் வந்து நல்லா அந்த சாக்லேட் எல்லாமே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான் ப்ராசஸ். இது ஃபுல்லாக பாக்ஸ் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க வர விசிட்டர்ஸ்க்கு வந்து தரத்துக்காக நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து சாக்லேட்ஸ் நாங்கள் எதுவுமே வாங்கலை. பட் வாங்குறவங்க வாங்கினாங்க. எல்லாமே வந்து கிராம்ஸ் கணக்கில் தான் 140, 100, 130 இந்த மாதிரி கிராம்ஸ் கணக்கில் தான் இருந்தது. நாங்கள் வேற ஒரு இடத்துல தான் வந்து சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கினோம். வேன் டிரைவரை நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே வந்து ரேட் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கீழே இறங்குனதுமே ஸ்வெட்டர்ஸு, குல்லா, பேக்ஸு இதெல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு குட்டி ஹேண்ட்பேக்கை பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்னு இருக்குது. அடேங்கப்பா, சென்னையிலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் போல இருக்குது.